நீதிமன்றத்துடைய விசாரணை, அதற்கான தீர்ப்பு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஆஜராகலை அப்படிங்கும்போது ஒரு தீவிரவாதியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவர்களுக்கெல்லாம் தீவிரவாதம்னா என்ன, மிதவாதம்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன, அரசியல்னா என்ன, நீதிமன்றம்னா என்ன, நீதிபதினா என்ன, தீர்ப்புனா என்ன, எதுவுமே தெரியாது. ஸோ இந்த தற்கொலைகள் எங்கிட்ட ஓடி போய் கூட மறைஞ்சிருக்கலாம். இந்த ஆதவர்ஜனா வடநாட்டுக்கு போய் அங்கிருந்து பேட்டி கொடுக்குறாரு. நீதி வெல்லும் தர்ம வெல்லுங்கிற மாதிரி பேட்டி. ஒரு லூசுக்கு அவனை விடுங்க, ஒரு தற்கொலை அவனை போயிடுச்சு. புஷி ஆனந்த் நான் தான் எல்லாங்கிற மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வந்து வச்சுட்டாரா? அதோட அவர் ஏன் கொண்டு வந்து வைக்கிறார்? அப்ப தலைவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தமா? அப்போ பஸ்ஸை கூட இன்னைக்கு பறிமுதல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இவர் ஆயுத பூஜை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு பஸ்ஸுக்கு. அது மாதிரி உலகத்திலேயே 41 பேரை பழிவாங்கின பஸ் இது ஃபர்ஸ்ட் பஸ் இதுதான். கொலை ஆயுதத்துக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. சாத்தான் பஸ்ன்னு சொல்லலாம். சிஎம் மண்டையை பிளந்துருவேன்றான், இன்னொருத்த சிஎம் கொண்டுருவேன்றான், தலையில 2 வெட்டி பிளந்துருவேன்றான். யாரா இவங்க எல்லாம் பெத்தவன் யாரு, வளர்த்தவன் யாரு? நீதியரசர் அதிர்ச்சி அடைஞ்சதுல ஆச்சரியம் இல்லை. Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ்நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். நீதிமன்றம் தாவேக்காவுடைய வழக்குகளை விசாரணை செய்திருக்கு. ரொம்ப கடுமையாக தாவேக்காவை போட்டு தாளிச்சு எடுத்திருக்கேன் சார், எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றம் தாளிச்சு எடுக்கணும்னு நம்ம இதை சொல்ல முடியாது, அந்த மாதிரி வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியாது. நீதிமன்றம் நீதியரசர் அதை பார்த்துருப்பார், நிச்சயமாக அந்த வீடியோக்களை பார்த்துருப்பார், சமூக வலைதளங்களில் பார்த்துருக்கலாம், சேனல்களில் பார்த்துருக்கலாம். வரக்கூடிய அதாவது மரியாதைக்குரிய பத்திரிகைகள் இருக்குது, சேனல்கள் இருக்குது. அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அந்த யூடியூப் சேனல் மாதிரி என்னத்தையோ வாய்க்கு வந்த டைட்டில் வச்சு தம்ப்நெயிலை வச்சு ஓட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் பாரம்பரியமிக்க பத்திரிகைகள் என்ன பதிவு செய்திருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க பார்த்துருந்துருக்கலாம். பார்த்துட்டு தான் இது இவ்வளோ பெரிய அக்கிரமம் இந்த காலகட்டத்தில் 21ஆம் நூற்றாண்டில் 2025 உலகம் எங்கேயோ போயிட்டுருக்கு, இந்த கூட்டம் எங்கே போயிட்டுருக்கு, யார் யாவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் அப்படின்னா அதிர்ச்சி தரக்கூடிய சர்வதேச அளவில் சரி தேசிய அளவுலேயும் சரி பல்வேறு சூழல்களை சமாளித்து ஒரு நாட்டை மேலே கொண்டு வர்றது, ஒரு ஸ்டேட்டை மேலே கொண்டு வர்றதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தலைவர்கள் பாடுபட்டுன்றோம். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு அதிர்ச்சியாக இருப்பாங்க. நிச்சயமாக படித்தவர்கள், விவரம் தெரிந்தவர்கள், கொஞ்சம் நாள் அறிவு இருக்கிறவர்கள், என்னடா நடக்குது இந்த ஊரில், யாரா இவங்களோட எப்படிடா இந்த பசங்கள்லாம் இப்படி பண்ணுறாங்க, இப்படி பேசுகிறான், இப்படி எழுதுகிறான், இப்படி வாய்ஸ் நோட் போடுறான், இப்படி அப்படின்றத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு தான். அதாவது ஆட்டை கடித்து மாட்டை கடித்து சாதாரணமாக அவங்களுக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்த சண்டை, கேவலமாக இது போடுறது, ட்வீட்டு போடுறது, கேவலமாக பதில் போடுறது, அதே மாதிரி யூடியூப்பில் பதில் சொல்கிறது, இந்த மாதிரி சாதாரண ஆட்கள்கிட்ட இருந்தது அப்படியே மாறி மாறி அமைச்சர் லெவலுக்கு வந்துச்சு, அதிகாரிகள் லெவலில் வந்துச்சு, கலெக்டர் லெவலில் வந்துச்சு. அதுக்கப்புறம் சிஎம்ஐ மண்டையை பிளந்துருவேன்றான், இன்னொருத்த சிஎம்ஐ கொண்டுருவேன்றான், துணை முதலமைச்சரை வெட்டிடுவேன்றான், தலையில் 2 வெட்டி பிளந்துருவேன்றான், ஒருத்தன் போலீஸ் ஸ்டேஷனை பாம்பு வச்சு தவிர்ப்புன்றான். யாரா இவங்கெல்லாம் பெத்தவன் யார், வளர்த்தவன் யார், இவங்கெல்லாம் எதாவது செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா, இந்த சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்குன்னு அதை பார்ப்பவர்கள் எல்லாமே அதிர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. நீதியரசர் அதிர்ச்சி அடைஞ்சதில் ஆச்சரியம் இல்லை. ஸோ அப்போ பார்க்கும்போது யாரா இவனுக்கு ஒரு தலைவன், அந்த தலைவன் ஒரு பேட்டி கொடுக்குறான், பார்த்தா என்ன நடந்துச்சுன்ற வருத்தம் தெரிவிக்கலை, செத்தவனுக்கு அஞ்சலி செலுத்தலை, இரங்கல் தெரிவிக்கலை, எதுவுமே சொல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் நீ அவன் போய் இந்த கொலை, இது கொலை தான் ஆக்சுவலாக, எழுதிட்டு போய் கொள்வது தானே செய்து எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு அரசாங்கத்துக்கு மேலே பாயிரா, முதலமைச்சரை என் மேலே கோவம் தான். அப்போ என்ன அர்த்தம், அவன் சொல்ல வர அர்த்தம் என்ன, ஏதாவது என்னென்னா இப்போ திமுக அரசோ இல்லை இந்த தமிழ்நாடு அரசாங்கமோ ஒரு இவனோட கட்சிக்காரங்கள்லாம் கூட்டு போய் மொத்தமாக ஒரு 10,000 50,000 பேரை கூட்டு போய் அடித்தே கொன்ன மாதிரியும், இவன் அவங்ககிட்ட அவங்கள இது பண்ணாதீங்க, ஏன்ட்ட நேருக்கு நேராக வாங்க அப்படின்ற மாதிரி தானே இருக்குது இப்போ. ஸோ இப்படிப்பட்ட ஒரு தற்குறி தலைவனாக வேறு இருக்கான, இவங்களுக்கு ஒரு கூட்டம் வேறு இருக்குது அப்படிங்கும்போது அதிர்ச்சி அடைய தான் செய்யும் நீதிமன்றம் மட்டும் இல்லை, மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள், கல்வியாளர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, படித்தவன் கொஞ்ச நாள் விவரம் தெரிஞ்ச அதிர்ச்சி அடைஞ்சிட்ருக்கா. என்ன சொல்ல வர்ற நீ எப்படி இது பண்ணுற போகிற நீதியரசர் தான் கேட்குறாரு, வண்டியில் வாகனத்தில் பஸ்ஸில் போகிற டயரில் அடிபட்டு 2 பேர் விழுந்து சாகிறான், நீ ஒரு நிமிஷம் கூட வண்டியை நிறுத்தலை,
நீ அவன் மேலே உயிரை வச்சுருந்தா நீ வண்டியை நிறுத்தியில் பார்த்துருந்துருக்கணும். விஜயகாந்தை பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் எத்தனையோ பேரும் அதை உடைச்சார் விஜயகாந்த். எப்படின்னா நம்ம மேலே இருக்க கிரேஸை உடைச்சார், மாசை உருவாக்குனார். நீ மாசாரு கிரேஸாக இருக்காத அப்படின்றத செஞ்சதுனால தான் விஜயகாந்த் வேட்டியை மடித்து கட்டி கூட்டத்துக்குள்ளே போய் அவங்களும் அடிப்பார், காப்பாற்றுவார், உதவி செய்வார். விஜயகாந்த் அவர் என்ன பண்ணார்னா இந்த கிரேஸ் இருக்கவே கூடாது, இது ஆபத்து. ஆனால் மாசு இருக்கலாம், என்னை நேசிக்கலாம், நீ என்னை தலைவனாக ஏற்றுக்கலாம், என்னை பார்க்க வரலாம், ஆனால் இந்த லூசுத்தனமான கபோதித்தனமான வேலையை செய்யாதீங்கடான்னு சொல்லி மாற்றி அவர் ஒரு தலைவராக இல்லையா? எதிர்க்கட்சி தலைவர் வரைக்கும் வளரலையா? அவருக்கு கொள்கை இருந்துச்சா கத்திரிக்காய் இருந்துச்சா இல்லையா அது வேறு விஷயம். அவர் ஒரு மனிதனாக நடந்து கொண்டார்ல, மனித நேயனாக நடந்து கொண்டார், உதவி செய்யக்கூடிய தன் ரசிகர்களை நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருந்தார்ல. நீ என்னென்னா அவனை தூண்டி விட்டு அவன் சாகட்டும், நீ கிளாஸில் ஏற்றி விட்டு பஸ்ஸில் சேஃப்டியாக உட்காந்துக்கிட்டு நீ அவனில் உன் ஆளை உன்னை நம்பி வந்தவனில் சாக விட்டுருக்க. அப்புறம் கேள்வி கேட்காம என்ன பண்ணுவாங்க? ஏன் நடவடிக்கை எடுக்கலான்னு கேட்காம என்ன பண்ணுவாங்க? அப்படின்றது தான் இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது. என்ன மாதிரியான கட்சி இது? ஒரு இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்திருக்கு, ஓடி ஒளிஞ்சிருக்கீங்களாங்கிற ரொம்ப காட்டமாகவே ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஆமாம், என்னடா கட்சின்னு கேட்க தான் செய்வாங்க. இது என்னடா உங்களுக்கு என்ன கொள்கை, யாரா அடுத்த கட்ட தலைவர் யார், இது யார் இந்த வழி நடத்திட்டு போகிறது, நீ போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்ட, அவன் செத்தவனை போய்க்கிறதுக்கு அவன் போயிட்டான், கவர்மெண்ட்டு அதுக்கான வேலையை பார்த்துட்டு யார் நீ அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. 41 பேர் ஒரு இன்சிடென்ட், 41 பேர் உயிர் இழந்திருக்கிறாங்க. ஆனால் தாவேக்கா தரப்பில் இன்ன வரைக்கும் ஆஸ்பத்திரியில் போய் யாரும் பார்க்கல. அவர் கொடுத்த அந்த 20 லட்சம் கூட யார் கொடுத்தாங்க, என்ன ஏது ஒரு இல்லை அது கொடுக்கவே இல்லை. யார் எவன் போய் கொடுத்தான்? எல்லாம் தலைமுறைவாகி காணாமல் போயிட்டான். காமராஜர் படத்துக்கே மாலை போடலை, ஃபோட்டோ வச்சு ஏதோ ஒரு நடிப்பாங்க. ஒவ்வொரு தலைவருக்கு கொள்கை தலைவர், மண்ணாங்கட்டி தலைவர்னு சொல்லி தலைவர்களை வைத்து அசிங்கப்படுத்தக்கூடிய தற்குறிகள் ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சு மாலையை போடுவாங்க ஒவ்வொரு டைம். இந்த டைம் அதையும் போடலை, புரிந்தவங்களுக்கு அதையும் போடாமல் அப்போ யாருமே இல்லை. புஷி ஆனந்தையும் இன்னும் 2 பேர் தலைமுறை ஆகிட்டாங்கன்னா கட்சியே இல்லைன்னு தானே அர்த்தம். நீயும் வெளியே வர மாட்டேன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் கட்சிக்கார மாவட்ட செயலாளர் பிடிச்சி உள்ளே போட்டாங்க, அதை பற்றி நீ கவலையும் படலை. அதுக்கப்புறம் கட்சிக்காரன்லாம் போய் யார் போய் மக்களை போய் பார்த்தாங்களா, பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தாங்களா, குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்னாங்களா, காசு கொடுக்க போனானா, ஆறுதல் சொன்ன போனானா, எதுவுமே இல்லையா? அப்போ என்னங்கடா அவங்க கட்சி அப்படின்னு கேட்க தான் செய்வாங்க. இப்போ இது வரைக்கும் ஒரு கட்சியை ஒரு அமைப்பு படுத்தலையா சார்? ஏன்னா இப்போ புஷி ஆனந்த் நான் தான் எல்லாங்கிற மாதிரியான ஒரு நிலையை கொண்டு வந்து வச்சுட்டாரா? அதோட ஏன்னா அவர் ஏன் கொண்டு வந்து வைக்கிறார்? அப்போ தலைவனுக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தமா? அப்போ பொதுச் செயலாளர் தான் எல்லாம் அப்படிங்கும்போது இப்போ அதுதான் சொல்கிறேன். புஷி ஆனந்த் தவிர கட்சியில் யாருமே கிடையாது, அவரோட கட்டுப்பாட்டில் தான் அந்த கட்சியை இருந்ததுன்றது இப்போ தெரியுதா? அப்போ தலைவன் ஒன்றத்துக்கு லாய்க்கு இல்லாதவன்றதும் தெரிஞ்சு போச்சா? இதுதான் உண்மை. புஷி ஆனந்த் அவர்கள் தலைமறைவு ஆயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ பிடிக்கிறதுக்கெல்லாம் தனிப்படை அமைச்சிருக்குது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. இந்த கோர்ட்டில் அவரோட ஜாமீன் மனுவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாவட்ட செயலாளர் தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு மாவட்ட செயலாளர் மேலே பழிய போட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை அதுதான் எவ்வளோ பெரிய கேவலமானவங்க பாருங்கள். அவன் கட்சிக்காரனே காட்டி கொடுத்து அப்படி தப்பிச்சு நீ உயிர் வாழணுமா? நீ எல்லாம் ஒரு தலைவனா, நீ எல்லாம் ஒரு பொதுச் செயலாளரா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. தான் தப்பிக்கிறதுக்காக அவங்க தான் தப்பு பண்ணிட்டாங்க, மாவட்ட செயலாளர் செய்த தவறு, அதனால் அவர்களை பிடிச்சி உள்ளே போட்டுட்டீங்க, திருப்பி ஏன் எங்களுக்கு ஜாமீன் தர மாட்டீங்கன்னு கேட்டான்னா எவ்வளோ கேவலமான ஒரு தலைவனாக இருப்பாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் போய் நின்னா எனக்கு ஜாமீன் கொடுன்னு கேட்பாங்க. என் மீது தவறான குற்றச்சாட்டு பதியப்பட்டுள்ளது, அதன் அடிப்படையில் என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், எனவே எனக்கு முன்ஜாமீன் வாங்கன்னு தான் கேட்பான். இல்லை உடல்நிலை சரியில்லைன்னு கேட்பான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவன் மாவட்ட செயலாளரே மாட்டி வரான். அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தான் போலீஸ் ஏற்கனவே அவங்கள பிடிச்சி போட்டுருக்கல, அப்புறம் எதுக்கு எங்களையும் நீங்கள் பிடிக்கிறீங்க, எங்களுக்கு ஜாமீன் கொடுங்க, எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ தலைவனும் தற்குறி, பொதுச் செயலாளர் இப்படி இருந்தால் அப்புறம் என்ன தான் பண்ணுறது? அந்த மாவட்ட செயலாளர் போயிட்டான் ஜெயிலுக்கு, கரூர் மாவட்ட செயலாளர். ஸோ அவங்க மனைவி பேசின பேச பார்த்தேன், அந்த அம்மாவையும் தூக்க உள்ளே வச்சுருக்கேன்னு ஏன் இந்த அரசு கைது செய்யலைன்னு தெரியல. அது கத்தியை வச்சு குத்திட்டாங்குது. இப்போ அதெல்லாம் எப்படி வெளியே விட்டு வச்சுருக்காங்க வழக்கு போடாமன்னு? அந்த பொம்பளையும் சேர்த்து தூக்கியிருக்காங்க. வாய்க்கு வந்ததை லூசுத்தனமாக பக்கத்து வீட்டில் புறணி பேசுகிற மாதிரி, பக்கத்து வீட்டு கிளவிட்ட பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு அந்த தற்குறி. அதையும் அது மேலே வழக்கு போடலை. என்ன தான் நடக்குதுன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததை ஒன்று வதந்தியை பரப்பி விடுறாங்க. அந்த மாவட்ட செயலாளரை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அப்போது ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி கத்தியை வச்சு குத்துனாங்க. இப்படிலாம் போயிட்டுருக்கு. இவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கலை. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. இவர்கள் ஏன் இரும்பு கரம் கொண்டு நசுக்கலைன்றது தெரியல. இப்படி எல்லாமே ஒரு இதாக தான் இருக்குது, கேள்விக்குறியாக தான் போயிட்டு. ஒரு வீடியோ கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தது, இந்த ஆதவ் அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் அவங்களுக்கு இத்தனை % ஓட்டு, இவங்களுக்கு இத்தனை % ஓட்டு அப்படின்னு கிண்டலாக பேசிட்டு வருவாங்க. இப்போ அதெல்லாமே ஒருங்கிணைந்து இவங்களுடைய நிலைப்பாடு இதுதாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம், அவ்வளோதான். இவர்களோட அறிவு அவ்வளோதான், நிலைப்பாடு இல்லை. இவர்களுடைய மண்டையில் மசாலா இவ்வளோதான்றது தெரிஞ்சு போச்சு.
வெளிப்படையாக தாவைக்காவினரும் சரி விஜய் அவர்களும் சரி வழக்கறிஞர் கூட அந்த சதி அவங்க சதி பண்ணிட்டாங்க இவங்க சதி பண்ணிட்டாங்க எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது நாங்கள் நீதிமன்றத்தில் காட்டுவோம் நாங்கள் போய் காட்டு போ உன்னை யார் காட்ட வேணாம்னா நீதிமன்றம் காட்ட வேணாம்னு சொல்லிச்சா இல்லை நீ போய் காட்ட வேணான்னு வேற வேணா சொன்னான் போய் காட்டு அது என்னென்னா எவனாவது வாய்ப்பு தேடி வரவன் அவன் இப்போ இந்த மாதிரிலாம் பேசுனா நம்மளை கூப்பிட்டு கேஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி போகக்கூடிய ஆட்கள். ஆனால் இப்போ நீதிமன்ற விசாரணையில் எதுவுமே காட்டின மாதிரி தெரியலையே சார். அவங்ககிட்ட இருந்தால் தானே காட்டுவாங்க, ஏதாவது இருந்தால் தானே காட்டுவான். சும்மா வாய்க்கு வந்ததை மீடியாவில் சொல்லிட்டோம்னா விஜய் பார்ப்பார் அவர் பார்ப்பார் நமக்கு ஒரு வாய்ப்பு தருவாங்க பொழப்ப ஓட்டிக்கலான்றது தான் அவங்களோட இது. நாங்கள் வந்து புதுசு எங்களுக்கு அரசாங்கமோ காவல்துறையோ நெறிமுறைப்படுத்தல சொல்லியிருந்தா நாங்கள் கேட்டிருப்போம் அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. கவனிச்சு யார் வச்சா? புஷி ஆனந்த் தற்கொலை யாரு? புஷி ஆனந்துடைய வழக்கறிஞர் அவருடைய ஜாமீன் மனு விசாரணையில் இதை சொல்கிறாங்க. இல்லை ஜாமீன் மனுவில் கோர்ட்டில் சொல்கிறான்னா நீ எதுக்கு தெரியாத வேலையில் இறங்குற? ட்ரைனேஜ் ஓட்டை திறந்துருக்கு போய் உள்ளே விழுந்துருவியா நீ? வேறு ஏதாவது சாப்பாடுக்கு போல வேறு எதாவது வச்சு நான் எடுத்துட்டுருவியா நீ? எங்களுக்கு தெரியாது, பழக்கமே இல்லை, இதெல்லாம் சாப்பிட்டதில்லைன்னு அதை மட்டும் பார்த்து திங்கிறீங்கள. அப்போ அதுக்கு இருக்கிற அறிவு இதுக்கு இருக்கணும்ல. அப்புறம் உன்னை யார் அரசியலுக்கு வர சொன்னா அப்படின்ற கேள்விக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்ற ஒரு விஷயம். ஒரு தண்ணி பாட்டல் கூட கொடுக்கல, ஒரு எந்த செலவும் இல்லாமல் ஒரு கூட்டத்தை கூட்டிட முடியும், ஒரு கட்சியை நடத்திட முடியுங்கிற மனப்பான்மை தானே இது. இல்லை தண்ணி பாட்டில் கூட கொடுக்கலன்றது வேறு. தண்ணி பாட்டில் கொடுக்கணும்னு அவன் வரான், அவன் விஜய் பார்க்க வரான், அவனோட அறிவு அவ்வளோதான், பார்க்க முடியல செத்துட்டான். புரியுது அவனுக்கு. ஸோ அதுவும் தற்கொலை கூட்டம், தலைவனும் தற்கொலைக்கும் போது ரெண்டும் இதாகுது. இப்போ ஒருத்தன் அறிவாளியாக இருந்து ஒருத்தன் தற்கொலையாக இருந்தானே இவன் அவனை மாற்ற முடியும், இல்லை அவன் இவனை மாற்ற முடியும். ரெண்டு பேருமே ஒரே கேட்டகரியில் இருந்தால் என்ன பண்ண முடியும்? அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த ஆதவர்ஜுனா வடநாட்டுக்கு போய் அங்கேருந்து பேட்டி கொடுக்குறாரு, டெல்லி போயிருந்தாரு, அப்புறம் இன்னைக்கு ஒரு இடத்துல இருந்து பேட்டி கொடுக்குறாரு, ஏதோ நீதி வெல்லும் தர்ம வெல்லுங்கிற மாதிரி பேட்டி. ஒரு லூசிங்க அவனை விடுங்க. அவன் இப்போ பேஸ்கெட் பால் ஃபெடரேஷன் இது இருக்குது, சப் ஜூனியர் ஆல் இண்டியா நேஷ்னல்ஸ் நடக்குது, அதுக்கு ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது அது. அதனால 3 நாளைக்கு முன்னாடி தப்பி ஓடிவிட்டான், போலீஸ் பிடிச்சிருன்னு சொல்லி ஒரு தக்குரி அவனை போய் பேசி. இந்த சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடபிள் தாக்கல் பண்ணியிருந்தாங்களே சார், அதோடைய இதை படித்து பார்த்தோம் அப்படின்னா ரெட்ஃபிக்ஸோட ஃபீனிக்ஸை ஒரு கதை கான்ஸ்பிரசி தியரி மாதிரி ஒரு கதை சொல்லியிருந்தார்ல, அது அப்படியே இருக்குது பார்த்தீங்களா சார்? அது மாதிரி அது எல்லாம் ஒன்றா பேச அவங்க சொல்கிறது தான் இவங்க செய்கிறாங்க, காசு கொடுத்து செய்கிறதா இதை அப்படியே அதை பார்த்து தான் இவங்க பண்ணுவாங்க, அதை செஞ்சு தர்றதுக்கு தான் பணம் வாங்கிட்டு அதை செஞ்சு கொடுக்கும். அதனால தான் சட்டம் தன் கடமை செய்யுதுன்ற மாதிரி தான். ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் நிறைய பேரும் அதை தான் சொன்னாங்க. இப்போ இந்த நீதிமன்ற விசாரணை, நீதிமன்றத்துடைய பதில், அவங்களுடைய காட்டமான அந்த விவாதங்கள், இதுக்கப்புறமும் இன்னுமே இது சதி அப்படிங்கிற நிலப்பாடுலேயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்படி தான் பேசுவான், அவனுக்கு தெரிஞ்சது தானே பேசுவான், புதுசாக என்னத்தை பேசுவான், அப்போ தான் அவன் தப்பிக்க முடியும். அதனால் அதை பேசிகிட்டே இருப்பான். நீதிமன்றம் அதற்கான பதிலை சொல்லும், மக்கள் அதுக்கான பதில் யாரா சரி பண்ணால் என்ன பண்ணான்றது மக்கள் பதில் சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ அதுதான் அதில் ஒரு முக்கியமான பாயிண்டாகவே இருக்குது. பஸ்ஸை கூட இன்னைக்கு பறிமுதல் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவர் ஆயுத பூஜை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாரு பஸ்ஸுக்கு. இது எப்படி சார்? அதுதான் அது கொலை ஆயுதத்துக்கு பூஜை பண்ணியிருக்காங்க. அது மாதிரி உலகத்திலேயே 41 பேரை பழி வாங்கின பஸ்ஸு இது ஃபஸ்ட்டு பஸ்ஸு. இதுதான். இப்படி ஒரு பஸ்ஸு கிடைக்காது, சொல்லி வச்சாலும் செய்ய முடியாது. டயரை வச்சு ஏற்றாமையே 41 பேரை பழி வாங்கியிருக்கு. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ஒரு என்ன பஸ்ஸுன்னு சொல்கிறது, அது என்னென்னா சாத்தான்னு சொல்லலாம், சாத்தான் பஸ்ஸுன்னு சொல்லலாம். அந்த சாத்தானுக்கு வேதம் ஓதியிருக்காங்க இவங்க. ஸோ அது அந்த மாதிரி ஒரு சாத்தான் நீங்கள் கிடைக்காது இனிமேல், புதுசாக செய்ய முடியாது. 41 பேரை போட்டு தள்ளியிருக்கேன், பலரை பழி வாங்கியிருக்கு, விஜயை காப்பாற்றியிருக்கு. அப்படிங்கும்போது எவன் செத்தா என்ன, நம்ம காப்பாற்றப்பட்டிருக்கோம் இல்லை? அப்போ இந்த பஸ்ஸு ராசியான பஸ்ஸு தானே, அதுக்காக பூஜை போட்டிருப்பாங்க. அடுத்த கட்டம் என்ன சார்? விஜயுடைய பதில், நீதிமன்றத்துடைய விசாரணை, அதற்கான தீர்ப்பு, இப்போ தனி குழு அமைச்சிருக்கிறாங்க, விசாரணை குழு அமைச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? அடுத்த கட்டம்னா விசாரணை முடிவு வந்ததுக்கப்புறம் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு சொல்லியிருக்கு. ஸோ அடுத்த கட்டமாக என்ன பண்ணணுன்றது காலம்தான் பதில் சொல்லும். ஏன்னா விஜயை கைது பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை ஆதவர்ஜுனா அப்படி பண்ணுறாரா, இல்லை இன்னொரு வீரப்பனா அவர் மாறுறாரா, இல்லை மலையூர் மம்பட்டியான் மாதிரி அவர் மாறி கருப்பு போரை விட்டு காட்டுக்குள்ளேயே சுத்த போகிறாரா, தலைமுறை யார் இந்த புஷி ஆனந்த் சுத்த போகிறாரா, அவர் மீசையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கன்றாங்க சொல்லி பெருசாக செஞ்சு ஆயுத பயிற்சியெல்லாம் கொடுக்க போகிறாங்க போல். ஏன்னா தப்பி ஓடிட்டாமல் பெயில் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, இன்னும் ஆஜராகலை. அப்படிங்கும்போது ஒரு தீவிரவாதியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே பூராமே இப்படி தான் இருக்குது. ஆதவர்ஜுனா போட்டது அந்த ட்விட்டரில் போட்டது 10 நிமிஷத்தில் அழிச்சிட்டு ஓடி போயிட்டான். ஸோ அதனால் இவர்களுக்கெல்லாம் தீவிரவாதம்னா என்ன, மிதவாதம்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன,
கட்சி தான் என்ன, ஆட்சி தான் என்ன, அரசியல் தான் என்ன, நீதிமன்றம்னா என்ன, நீதிபதி தான் என்ன, தீர்ப்புனா என்ன, எதுவுமே தெரியாது. ஸோ அந்த தற்கொலைகள் எங்கிட்ட ஓடி போய் கூட மறைஞ்சிருக்கலாம், மறைஞ்சு வருவாங்க. விஜய் அவருடைய காணொலியில சொல்றாரு, இன்னும் நாங்கள் தீவிரமா அரசியல் செய்வோம் அப்படின்னு. அதான் இப்போ தற்காலிகமா 41 பேர் செத்துருக்காங்கல்ல, இன்னும் தீவிரமாக பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. தற்காலிகமா நாங்க பிரச்சார பயணத்தை ஒத்தி வச்சிருக்கிறோம். ஏன் நடத்துங்களேன், வர சனிக்கிழமை ஏன் நடத்தலை? உங்களை யார் ஒத்தி வைக்க சொன்னா? ஒத்திலாம் வைக்க சொல்லி நீ நடத்து பார்ப்போம். நடத்த வேண்டியது தானே, யார் ஒத்தி வைக்க சொன்னாங்களா? அது இவங்க எதையாவது பேசுவாங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். Q&Q Pharmacy. Services available. Medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.